அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் கதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, நாலடியாரில் இளமை நிலையாமை என்ற தலைப்பில் இன்னொரு அழகான பாடல் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். நல்லா பாடியிருக்கிறாரு நாலடியார். பருவம் எனைத்துள பல்லின் பால் ஏனை இரு சிகையும் உண்டீரோ என்று வரிசையால் உன்னாட்டம் கொள்ளப்படுதலால் யாக்கைக்கோள் எண்ணார் அறிவுடையார். நாலடியார் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ரெண்டு வயதானவர்கள் பேசிக்கிறாங்க. ஐயா, உங்களுக்கு என்ன வயசு? 80. அவர் கேட்குறாரு, உங்களுக்கு? எனக்கு 78. என்னை விட 2 வருஷம் பெரியவர் நீங்கள். அப்போ 78 80 பேசிக்குது. உங்களுக்கு 80 வயசு, எனக்கு 78 வயசு. பல்லின் நிலைமை என்ன? ஆடுதா? பல்லு ஆடாமல் இருக்குதா? பல்லின் நிலைமை என்ன? அவர் சொல்கிறாரு, அதை ஏன் கேட்குறீங்க? இந்த பக்கம் 2 பல் ஆடுது, இந்த பக்கம் 2 பல் ஆடுது. உங்களுக்கு? அதை நீங்கள் வேறு. எனக்கு எல்லா பல்லும் பாதியாக தேஞ்சு போச்சு. உங்களால் 2 பக்கமும் மென்று சாப்பிட முடிகிறதா? இவர் கேட்குறாரு. ஒரு பக்கம் எதுவும் வாயில் போடவே முடியாது. ஒரு பக்கம் பல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு பக்கத்தில் தான் மெல்றேன். உங்களுக்கு பரவாயில்லைங்க, எனக்கு 2 பக்கமும் மெல்ல முடியல. சரி, பனிக்கூழ் உங்களால் சாப்பிட முடியுதா? அது என்னது? பனிக்கூழ். கேழ்வரகு கூழ் இருக்குது, கம்பு கூழ் இருக்குது, சோளம் கூழ் இருக்குது. அது என்ன பனிக்கூழ் கேட்குறீங்களா? பனிக்கூழ்னா தமிழில் ஐஸ்கிரீம். இவர் கேட்குறார், பனிக்கூழ் சாப்பிட முடியுதா உங்களால்? சாப்பிட்டா முகம் சுருங்காமல் விளம்பரத்தில் பார்க்குற மாதிரி இருக்க முடியுதா? விளம்பரத்தில் முகம் சுருங்கும். அப்படி சுருங்காமல் உங்களால் இருக்க முடியுதா? நீங்கள் என்ன பர்பஸை, சென்சோடைனா கால்கேட்டா, என்ன பர்பஸை உபயோகிக்கிறீங்க? வயசானவங்க எதை பேசிக்கிறாங்க பாருங்கள். இதான் நாலடியார் சொல்கிறார். இதான் நாலடியார் சொல்கிறார். சர்க்கரையின் அளவு உங்களுக்கு எவ்வளோ? 350. அடேயப்பா, ரொம்ப அதிகம்தான்றீங்களே. நீங்கள் வேறு. எனக்கு 450. வேறு 450னா மகிழ்ச்சி. மருத்துவர் நமக்கு 450ன்னு சொன்னால் அதிர்ச்சி. சர்க்கரையின் அளவு எல்லாம் பேசுகிறத, உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை, உங்களுக்கு அழுத்தம் எவ்வளோ, ரத்த அழுத்தம் எவ்வளோ, இதே தான் பேச்சு. ஆக இப்படி வயதானவர்கள் தங்கள் உடல் நிலையை கேட்டு அறிவதால் அறிவுடையார் இளமையின் உடல் வலிமை நிலையானது என்று கருத மாட்டார்கள். இந்த இளமை இருக்குதப்பா, அந்த உடல் வலிமை இருக்குதப்பா, இது இப்படியே இருக்கும் என்று எண்ண மாட்டார்கள். யார்? அறிவுடையவர்கள். அறிவில்லாதவன் தான் இது அப்படியே இருக்குன்னு நினைப்பான். ஆக வயதானவர்கள் பேசுவதை கேட்டு அறிவுடையவர்கள் என்ன நினைக்கிறாங்களா? ஓஹோ, இந்த இளமையின் உடல் வலிமை நிலையானது என்று அவர்கள் கருத மாட்டார்கள். நாலடியார் என்றைக்கோ சொல்லிட்டு போயிருக்கார். வயசானவன் என்ன பேசுவான்? வயசானவன் பேச்செல்லாம் இப்படி தான் இருக்கும். இல்லை, படிக்கிற பசங்க, உந்து எவ்வளோடா மதிப்பெண்? 490. அடேயப்பா. உந்து எந்த 290 மதிப்பெண் பேசுகிறான் பையனுங்க. இவர் வயசானவங்க, உங்களுது 450, எந்த 350. சர்க்கரையின் அளவு பேசுகிறாங்க இவங்க. ஆக வயதானவர்கள் பேசுவதை கேட்டு அறிவுடையர்கள் என்ன நினைக்கிறான்?
இந்த இளமையின் உடல் வலிமை நிலையானது என்று அவர்கள் கருத மாட்டார்கள். சான்றோர் பெருமக்களே, நாளடியார் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? இளமை நிலை இல்லாதது. ஏன்பா அப்படி பயமுறுத்துறாரு? உண்மைதான் சொல்கிறாரு, உடலின் தன்மை தான் சொல்கிறாரு. என்ன காரணம்? நன்றாக இருக்கும்போதே அறத்தை செய்து விடுங்கள், அதான் நோக்கம். நன்றாக இருக்கும்போதே நல்ல அறங்களை செய்து விடுங்கள் சொல்கிறோம். ஏன்னா உடல் வலிமை எழுந்து கொண்டே போகும் வயசாக வயசாக. எனக்கு திருமணமாகி 54 வருஷம் ஆகுது. கல்யாணமான புதுசில் என் மனைவி டக்கு டக்கு டக்குன்னு நடந்து வந்தா. இப்போ டக்கு டக்கு டக்குன்னு நடக்கிறா. கல்யாணமான புதுசில் சிங்கார நடை. இப்போ 50 வருஷம் பொறுத்து உங்கார நடை. ஒவ்வொரு அடிக்கும் ஆ ஆ ஆ. என்ன ஆச்சு? இளமை போயே போச்சு. இளமை நிலை இல்லாதது சான்றோர் பெருமக்களே. அதனால் நாம் இளமையாக இருக்கும்பொழுதே நல்ல அறச்செயல்களை செய்து விடுவோம். செய்வோமா? வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.